ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸில் வந்து இன்றைக்கி பாரு அண்ட் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேர்த்த வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஜெயிலுக்குள்ளே போயும் பார்த்திங்கன்னா நம்ம பாருவோட கண்டென்ட் கொடுக்குற திறமை வந்து கம்மியாகவே இல்லைன்னு சொல்லணும். ஜெயிலில் இருந்தாலும் ஃபுல்லாக லைவில் அவங்களோட வீடியோ தான் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி கடந்த ஒரு 2 வாரமாக பிக் பாஸ் ஆரம்பித்தே 3 வாரம் தான் ஆகுது. ஆனால் அதில் 2 வாரமாக பாரு இல்லாத ப்ரோமோவே கிடையாது. அந்தளவுக்கு அவங்க வந்து கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்று வந்து விளையாண்டவங்களை இவங்க வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புனது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அண்ட் ஆதிர் ராய் அவங்களோட லவ் ட்ராமா வந்து எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க எஃப்ஜே வந்து கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறாரு, இங்கே பாரு, உனக்கு வெளியில் லைஃப் இருக்குது, எனக்கும் வெளியில் லைஃப் இருக்குது. நான் நார்மலாக பேசுகிறதே நீ நார்மலாக பேசலை அப்படின்னு சொல்கிற. ஸோ திஸ் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி கனியக்கா கிட்ட போய் அவங்க வந்து அட்வைஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எஃப்ஜே கனியக்கா பேசுகிறாங்க. எண்ட் ஆஃப் தி டே இது வந்து உன்னோட இது தான், ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையை வந்து நீ உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கனியக்கா சொல்கிறாங்க. அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லைக்கா. அவள் வந்து சொல்கிறா, என்னோடய ஸ்ட்ரென்த்தும் நீ தான், என்னோடய வீக்னஸும் நீ தான் அப்படின்ட்டு. நான் யாருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கோ யாருக்கும் வீக்னஸாக இருக்கிறதுக்கோ நான் இந்த வீட்டுக்கு வரல. என்னோட கேம் பிளேக்காக தான் நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியும் மக்களே இவர் எஃப்ஜே அப்படின்னு சொன்னால் ஆதிரை வந்து நிற்பாங்களே தவிர, ஆதிரைக்கு ஒரு ப்ராப்ளம்னா இது வரைக்கும் எஃப்ஜே வந்து நின்னது கிடையாது. இதுலேருந்தே அவர் தெரியுது இல்லையா, அவரோட கேமை ட்ரிக்காக தான் விளையாடுறாரு. ஆதிரை வந்து அவங்களோட கேமில் இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க தான் வந்து லீஸ்ட் ஓட்டில் இருக்காங்க. அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவர் வந்து கிளியராக சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிவிட்டு அவளுக்கு வெளியில் வேறு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு தப்பாக போகாதா, நானும் ஒரு பையன் தானே, எனக்கு வந்து ஒரு பையனோட ஃபீலிங்ஸ் புரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது அவர் தெளிவாயிட்டார். இனிமேல் அவரோட கேமை அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்தது வந்து இவங்க 2 பேரும் ஜெயிலில் போய் உட்காந்து, அது ஜெயிலாக இல்லை அவங்களுக்கான ப்ரைவேட் ஸ்பேஸான்னு தெரில, எல்லாத்த பற்றியும் கண்டமேனிக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருந்தாங்க. அதுலேயும் வந்து சில பேரெல்லாம் மாக் பண்ணாங்க. அதையே வந்து அவங்க வந்து கண்டென்ட்டாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த வீக் யார் எலிமினேட் ஆவான்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.